ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 1800112335 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். என்ன இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்க? எங்கேயாவது மீட் பண்ணலான்னு சொன்னா இவங்க என்ன பாத்துருவாங்க, அவங்க என்ன பாத்துருவாங்கன்னு சொல்லுவல. இங்க உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு தான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். 50,000 சம்பளம், நல்ல சாஃப்ட்வேர் தான். அப்பா இப்பவாது கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா? ஏய், என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? நீ சொன்னதுமே கஷ்டப்பட்டு இந்த வேலையை பிடிச்சேன். அதுக்கு பதிலா என்னடா மழை விட்டு விட்டு பெய்யுது? இங்க ஏதாவது நடக்குங்கிறியா? இல்லண்ணா, நல்ல முகூர்த்த நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். டேய், பூட்டு போட்டிருக்கு. பூசாரிக்கு பணம் கொடுக்கலையா? போலீஸ்காரங்களை மேனேஜ் பண்ண பூட்டியிருக்காண்ணே, உடைச்சிட்டு உள்ள போயிடலாம். உள்ள நகெல்லாம் பலமா இருக்கா? ஃபுல்லா இருக்குண்ணே. வா கிட்ட வா, இங்க யாரும் இல்ல. என்ன இது இப்படி துடிக்குது? ஏன் இதயமும் தான். இன்னைக்கு ட்ராப் பண்ணிடலாமா ப்ளீஸ்? எனக்கு எதுவும் வேண்டாமே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. முத்தம் என்றால் கசப்பா? உங்களுக்கு அந்த நினைப்பு இல்லையா? ஆசையா கேக்குறான்ல, கொடுக்க வேண்டியதானே? ஏன் தெரியாதா? சரி, முதல்ல நான் உனக்கு கத்து கொடுக்குறேன், அப்புறம் நீ அவனுக்கு கத்து கொடு. சார் சரியா? நாங்க போயிடுறோம் சார். டே முட்டாள், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்டா. இந்த மாதிரி ஹெல்ப் யார் பண்ணுவா? அடேங்க அப்பா, தங்கம் ஒரிஜினல் தான், 1/2 கிலோ இருக்குண்டா. உள்ள சரக்கும் செமையா தான் இருக்கு. உட்காரு. வாயை மூடிக்கிட்டு அவளை எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லு. 15 நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுறேன்.
சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார், எங்களை விட்டுருங்க, நாங்கள் போய்ட்றோம் சார். சார் ப்ளீஸ் சார். காதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலங்கிறதுக்காக விஷத்தை குடிச்சு ஊர் எல்லையில தற்கொலை பண்ணிக்கிட்ட ஜோடி. இதுக்கு ஒத்துக்கலன்னா நாளைக்கு நியூஸ்ல இதுதான் வரும். ரேப் வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என் கையால மர்டர் பண்ண வச்சிடாத. சார் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்களை விட்டுருங்க சார். ஆமா சார், நாங்க போயிடுறோம். என்ன பண்றது, நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சிரு, அப்புறம் உங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்க. சார் உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன் சார், எங்களை விட்டுருங்க சார். டேய், பிடிக்கிறதா இருந்தா அவ காலை பிடி, அவளை ஒத்துக்க வையே. அதுக்கப்புறம் நீங்க எப்படியும் ஹாப்பியா வாழ்ந்துக்கலாம். நோன்னு சொல்லி சாக போறீங்களா, எஸ்ன்னு சொல்லி வாழ போறீங்களா, அது உங்க 2 பேரோட கையில தான் இருக்கு. சார் தப்பு எந்துதான் சார், நான் தான் இவளைங்க கூட்டிட்டு வந்தேன், எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். சார் சொல்றதை கேளுங்க சார். அந்த பக்கம் போடுங்கடா. சார் 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 வேணாம் சார், சார் சொல்றதை கேளுங்க சார். வேணாம் சார், நம்ம படத்தை லைவா காட்டுவோம். வேணாம் சார், எங்களை விட்டுருங்க சார். ஒத்துழைப்பு தரியா? எனக்கு தங்கம்னாலும் தங்கத்தை போட்டுக்கிட்ட பொம்பளைனாலும் அவ்வளவு பிடிக்கும். நீ ஏய், சும்மா நடிக்காத. உன் மொத்த ப்ராப்பர்ட்டியையும் இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அடமானம் வச்சிரு. அதுக்கப்புறம் ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம மொத்தத்தையும் உனக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன். ஏய், 2 பேரையும் தூக்கி போடுங்க சீக்கிரம். ரவி சார், இந்த டாக்ஸ் மூமெண்ட்ஸ் பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்கு. எஸ் சார். டாக்ஸை விட்டு பார்க்கலாம். நரேஷ் சார், டெட் பாடிஸ் ஒன்றும் இல்லை, மர்டர்ஸ் நிறைய நடந்த மாதிரி இருக்கு. டூ ஒன் திங், நீங்க 3 பேர் இந்த பக்கம் போங்க, நீங்க 3 பேர் அந்த பக்கம் போங்க, மற்றவங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. கம் ஆன். டோரை உடைச்சிருக்காங்க, ஒரு முறை நகையெல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணுங்க. ஓகே சார்.
கிஷோர், ப்ளீஸ் கலெக்ட் த எவிடன்ஸ். எந்த எவிடன்ஸை விட்டு வைக்காதீங்க. எல்லாத்தையும் ஜாக்கிரதையா செக் பண்ணுங்க. ஓகே சார். சர்ச் எவரிவேர். கோவில்ல கொள்ளையடிப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கொலை கூட நடந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? கோவில்ல மர்டர் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உங்க பொறுப்புரிமை இல்லைங்கிறீங்களா? ஃப்ரீடம் இருக்கிறதுனால இப்படி மீடியாக்காரங்களா டிஎஸ்பி கேள்வி கேட்காதீங்க. நாங்க பர்ஃபெக்ட்டா இருக்கோம், இன்வெஸ்டிகேஷனும் பர்ஃபெக்ட்டா நடக்குது. ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்களே, இத நீங்க எப்ப சால்வ் பண்ண போறீங்க? மர்டர் நடந்து ஜஸ்ட் 1 hour தான் ஆகுது. வித்தின் 3 daysக்குள்ள இதை நாங்க சால்வ் பண்ணிடுவோம். ஓகே? இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையும் அடிக்கடி திருட்டு நடந்துகிட்டே இருக்கு. நீங்க இது வரைக்கும் ஏன் இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல? எதுக்காக லவர்ஸை மட்டும் டார்கெட்டா சூஸ் பண்றாங்க? நோ மோர் क्वेश्चन. ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க சார். வந்தவாசி ராமர் கோயிலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க சார். கல்யாணம் ஆன அன்னைக்கே கொடூரமா கொண்டு இருக்காங்க சார். லவ் மேரேஜ்ங்கிறதுனால அவங்க பேரண்ட்ஸ் மேல டவுட் வந்தது. ஆனா அவங்க இல்ல சார், கோவில்ல கொள்ளை அடிக்கிறவங்களோட வேலை இது. க்ளூஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், சிசிடிவி கேமராவையும் உடைச்சிட்டாங்க. என்கொயரி நடக்குதா இல்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நடக்குது சார். நம்ம டீம் என்கொயரி பண்றாங்க. டாக் ஸ்குவாட் வந்தாங்க. வர வச்சோம் சார், பட் நோ யூஸ். இனிமேலும் லேட் பண்ண வேணாம். எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும். ஏற்கனவே 7 கோயில்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. 8வது கோயில்ல கொலையும் பண்ணிருக்கானுங்க. எங்க என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லிசன், எல்லா கோயிலும் செக்யூரிட்டியை பலப்படுத்துங்க. ஓகே சார். கோயில்லையே நீங்க நகையை கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னா எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன நம்புங்க சார். 2 பேரை அநியாயமா கொலை பண்ணிருக்கீங்க. போலீஸ்காரங்கன்னா அவ்வளவு சாதாரணமா போச்சாடா உங்களுக்கெல்லாம்? உங்க கேங்ல மத்தவங்களாம் எங்க இருக்காங்க? வருஷம் ஆச்சு சார், நான் இதெல்லாம் விட்டு. எனக்கு உண்மையாலுமே தெரியாது சார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சாமி சத்தியமா சொல்றேன் சார், என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். கோயில்ல திருடுவீங்க, மர்டரும் பண்ணுவீங்க, கேட்டா சாமி மேலேயே சத்தியம் பண்ணுவீங்க. நீங்க கொள்ளையடிச்சு சாமி நகைங்களை மட்டும் இல்லடா, மக்களுக்கு சாமி மேல இருக்கிற நம்பிக்கையும் தான். அவங்க அவரையே காப்பாத்திக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு சாமின்றாங்க? எனக்கு தெரியாது சார். தப்பு பண்ணவன கூட சாமி மன்னிப்பாரு, ஆனா சாமி கிட்டயே தப்பு பண்ணவன நான் மன்னிக்க மாட்டேன்டா. உன்ன மாதிரி புறம்போக்குங்களை காப்பாத்த சாமி கூட வர மாட்டாரு. எனக்கு தெரியாது சார். 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். 1 சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது சார். 2 சார் என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு 3
கான்ஸ்டபிள் டைம் என்னையா? 11 சார். இவனுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் தான் ஆயுசு இருக்கு. அதுக்குள்ள குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னா சரி, அப்படி இல்லைன்னா இந்த பரதேசி பையனை பிரம்ம முகூர்த்தத்துல என்கவுண்டர்ல போடுங்க. வைகுண்டத்துக்கு போய் அங்க போய் நகைய கொள்ளையடிட்டோம். கோவிந்தா, புரிஞ்சுது சார். ஆனால் இப்போவே 4 என்கவுண்டர் பண்ணிட்டோம் சார். மேட்டர் வரமாட்டேங்குது. நோ யூஸ். நிறைய ட்ரை பண்ணோம் சார். இதுக்கு பின்னால் பெரிய ஸ்ட்ராங் டீம் இருக்குது சார். ஐ திங்க் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த என்கவுண்டர் மீடியால ரொம்ப பாப்புலர் ஆகணும் சார். மறுபடியும் எங்க கொள்ளடிக்க போறானுங்க, கொலை பண்ண போறானுங்கன்னு ஒண்ணுமே புரியல. இன்னொரு அப்பாவி யாரும் பலியாயிட கூடாது. சீக்கிரம் பண்ணுங்க. என் வேதனைய கேளு தாயே. கேட்கலையா? இருத்தாயே, இருத்தாயே. கருணை காட்டு தாயே. கருணை காட்ட மாட்டியா? லக்ஷ்மி 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 லக்ஷ்மி. கேட்டுச்சா இல்லையா தாயே? அம்மா தாயே, அம்மா கருணை காட்டு தாயே. பாகிமாம் கருணை காட்டு தாயே. யாருன்னு அழைச்சது? நான் தாம்மா கூப்பிட்டேன். அது சரி, நீங்க யாரு? லக்ஷ்மி தேவியை பார்த்து நீங்க யாரு நான் கேக்குறேன். உன்னை தரித்திரம் பிடிச்சவனே. நீங்க லக்ஷ்மி தேவியா? கரெக்ட் கரெக்ட். எங்க வீட்டு போட்டோலயும் லக்ஷ்மி தேவி அப்படியே உங்கள மாதிரியே இருப்பாங்க. நீங்க லக்ஷ்மி தேவி தான். கருணை காட்டு தாயே. பாகிமாம் பாகிமாம். உன் ஃபேஸ்ல மட்டும் இல்லப்பா, உன் லைஃப்ல கூட தரித்திரம் இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உண்மைதான் தாயே, உண்மைதான் 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 உண்மைதான். உன் தரித்திரத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தா இந்த கிரீடத்தை வாங்கிக்கோ. கிரீடமா? ஒரிஜினல் தான். ஒரு நிமிஷம். இந்த காது லோலாக்கு கூட வேண்டாம்மா. அந்த லோலாக்க கழட்டிட்டீங்கன்னா காது வெறிச்சோன்னு இருக்கும். அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் அந்த ஒட்டியார கொடுத்தீங்கன்னா. SRR கம்பெனிக்காரங்க ECR சைடுல பெரிய ஒரு வெஞ்சர் போட்டிருக்காங்க. அதுல 4 பிளாட்ஸ் வாங்கிக்கிறேன் தாயி, ப்ளீஸ்மா. ஒட்டியான கொடுத்துட்டா என் புருஷன் வேணுகோபால் சாமி ஒத்துக்க மாட்டாருப்பா. அவசாரம் அவசாரம். உங்க குடும்பத்துல நான் ஏன் தாயி நெருப்பள்ளி கொட்டணும்? அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும். இந்த கதை வாங்கிக்கோ. ஐயோ, எவ்வளவு கோல்டு. லைஃப் லாங் பார்ட்டி கொண்டாடலாமே. டேய், நீ ட்ரீம்லயும் தரித்திரம் பிடிச்சவன் தான்டா. என்னது இது, கனவா? ஐயோ அம்மா, அந்த ஒட்டியானோ. போய் போன் ரிங் ஆகுது, அத முதல்ல எடு. ட்ரீமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். போ. டீல் கேன்சல். நான் இப்ப எங்க இருக்கேன்? சரி. டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? அதுக்குள்ள மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு சரி. பேச்சுலர் பார்ட்டில கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. கனவுல தேவதை எல்லாம் கூட வந்தாங்க. மறுபடியும் அந்த லட்சுமி தேவி தான் வந்தாளா? வந்தாங்க, ஆசை காட்டினாங்க, ஆனா கேஷ காட்டல. சீக்கிரம் வந்துடுடா, நம்மள பத்தி வீட்ல தெரிஞ்சிச்சு. சாரி சரி, கிளம்பிட்டேன். ஏய் மக்கு, பூசாரி கிட்ட பேசிட்டியா? பேசல, போகும்போது பேசிட்டே போலாம். ஓகேவா? நீ ரெடியா இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஐ லவ் யூ சிரி. ஏய் மெண்டல், நம்மள பத்தி எங்க வீட்ல தெரிஞ்சு போச்சு தெரியுமா? அப்படின்னா நம்ம ஓடி போற விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா? போலீஸ்காரங்க புடிச்சிருவாங்களா? எனக்கு பயமா இருக்கு சரி. வேண்டாம் சரி, விட்டுறலாமே. டேய், ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கறேன். அது ஏற்கனவே காட்டுக்கோவில். சீக்கிரம் வேற வழி இல்லையா? ஃபாஸ்ட். நிறுத்து நிறுத்து. ஏன் எல்லாம் இருக்கு, மாலை எங்கடா? அங்க. பயத்தோட சேர்த்து பதட்டமும் அதிகம் இவனுக்கு. மாலைனா அது இது இது பெருசா இருக்கு. எவ்வளோ? 100. சரி.
கல்யாண பொண்ணா? அழகா இருக்கல்ல? சூப்பரா இருக்கா. நீ புலிடாகிடி. போலீஸ். மாப்பிள்ள யாரு? இந்த ராஜா பார்த்தது அந்த ரம்பாவை வச்சுக்கோ. தம்பி, ரம்பா பார்க்க வேண்டியது ராஜாவை. முதல்ல அத நீ தெரிஞ்சுக்க. சீப்பா. சரி, ஓகே தானே? கிரி கிரி, போலீஸ் போலீஸ். வந்துரு கம். கோயினா கோலி, சீக்கிரம் வா. அம்மா தாயே, என்னைய மட்டும் காப்பாத்துங்க. யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது. அட, நீ சின்ன வயசுல இருந்து இப்படி பயத்தோட தான் வளர்ந்தியா? எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்க. இல்ல சரி, பயமா இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பயமுறுத்துனா மறுபடியும் பயந்துருவாங்க. அட்லீஸ்ட் எனக்காகவாது கொஞ்சம் பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணுடி. ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்குள்ள ஆக்டிங்கா? இது ஆக்டிங் இல்லடா மொக்க. பின்னாடி போலீஸ் வருது பாரு. போலீஸா? அம்மா, கடவுளே காப்பாத்துமா. உனக்கு 100 தேங்காய், 108 பிரதட்சணம், உனக்கு பெரிய கட் அவுட், விக்கிரகம், பூஜை, புனஸ்காரம் எல்லாமே பண்றேன். வெரி நைஸ் டிரைவிங். சீக்கிரம் சீக்கிரம். அடங்கொக்க மக்கா, நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறோமா? எனக்கும் பயமா தாண்டா இருக்கு. இவன் என்ன ஃபேஷன் ஷோ நடந்து வரான். நீ தைரியம் மறுபடியும் அவன் வந்துகிட்டு இருக்கான். ஏய், எதுக்காக ஓவர் ஸ்பீடா போறீங்க? எங்க போறீங்க? கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணிக்க காட்டு வழியில போறீங்களா? இதே வார்த்தையை சினிமாக்காரங்களையும் அரசியல்வாதிகளையும் நீங்க கேப்பீங்களா? பாருடா, அவங்களும் உங்கள மாதிரி இப்படி ஃபாஸ்டா போனாங்கன்னா அவங்களையும் நான் விட மாட்டேன். சார், ஏற்கனவே காட்டுக்குள்ள இருக்க கோவில், ரொம்ப லாங்கா போகணும். ப்ளீஸ் எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம். நல்லா யோசனை பண்ணி தானே நீங்க இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. ஆமா, நாங்க 2 பேரும் மேஜர்ஸ். எங்க விருப்பம். ஏய், கிளம்பு கிளம்பு. என்னமோ மேஜர் ஆயிட்டாங்கன்னா உங்ககிட்ட வாய் பேச முடிய மாட்டேங்குது. அம்மா தாயே, என்ன காப்பாத்திட்டீங்க. அப்பாடா, லொகேஷன் சேஞ்ச், கார் சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா ஆமா, உனக்கு பயத்தோட சேர்த்து மூளையும் இருக்குடா. சரி, ஏன் நீ பட்ன? செடிகளுக்கு தாகம் எடுக்குதான். ஹார்லிக்ஸ் ஊத்திட்டு வரேன். ஓகே? சரி, கொஞ்சம் பார்க்கலாம்ல. எதை பார்க்கணும்? எதை பார்க்கணுமா? என் பிளாக் பெல்ட் யாரு வராம பாத்துக்க. போடா பயந்தாங்கோலி. ஊத்திட்டு வரேன். நான் வந்துட்டேன். ஊர் எல்லையில 2 காதல் ஜோடிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் இன்னும் எதுவும் கிடைக்கல. இது என்ன நியூஸ்டா சாமி? இத பாரு பொண்ணே, நீங்க போற இடம் அந்த அளவுக்கு நல்லது இல்ல. அங்க இருக்கிறவங்களும் நல்லவங்க இல்ல. மரியாதையா நீங்க வந்த வழியா போயிட்டா நல்லது. அப்படியா? எனக்கு இந்த டேஞ்சர் தான் வேணும். கிளம்பு கிளம்பு. என்னாச்சு இவனுக்கு? என்னாச்சுடா? நம்மள ஃபாலோ பண்றவங்க இங்க யாருமே இல்ல. சரி, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாரு. அப்பா, சரி, கிளவியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன சொன்னாங்க அந்த கிளவி? கிரி, இந்த ரோட்ல போனா ரேப் பண்ணிடுவாங்களா? ஐயோ, அப்படின்னா இன்னும் எங்க ரேப் பண்ணிடுவாங்களா? ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? சரி, இதுக்கு முன்னாடி நீ அரை பைத்தியம் மாதிரி தெரிஞ்ச, இப்ப முழு பைத்தியமா தெரியற. போடா மெண்டல். போடி மெண்டல். நீதான் மெண்டல். போடி பைத்தியம். நீதான் நீ அரை கரப்பாம்பூச்சி மெண்டல் மாதிரி இருக்க பாரு. ஏய், என் அழக பத்தி மட்டும் பேசாத. எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்க. ரிலாக்ஸ். ஐ லவ் யூ சிரி. ஏய், இந்த இடத்துல இல்ல, கொஞ்சம் ஓரமா பார்க் பண்ணு. அம்மா, இவ கேக்குற மாதிரியே இல்லையே.
முக்கோடி தேவர்களும் ஒரே கோவில்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு. டேய் கணபதி, மந்திரம் படிக்கிறியாடா? படிச்சிட்டு தான் இருக்கேன். நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா. அடேங்கப்பா, ஆதி வாழைத்தோப்பையே முழுங்கிட்டான் போல இருக்கேன். ரொம்ப இழைச்சிருக்கான். சுவாமி, சுவாமி, இங்க பாருங்க சுவாமி. என்ன சாமி? ஐயர் இல்லையா சுவாமி? இன்னைக்கு விஜய் படத்தோட ரிலீஸ் இல்லையா? ஆமா அதான் சுவாமி. படம் பார்க்க போயிருக்காரு. இப்ப லாக்டவுன் தானே, எப்படி படத்துக்கு போனாரு? அப்படியா? அப்படின்னா ஐயர் கோயில்ல தான் இருப்பாரு. என்ன விஜய் டிவில இருக்க வேண்டியவன் கோயில்ல இருக்கான்? என்ன படிச்சிருக்கீங்க சுவாமி? நான் காலையில நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு இதெல்லாம் எதுக்கு சுவாமி? நீங்க சாப்பிடுற மூட்ல இருக்கீங்க. இந்தாங்க இதை பிடிங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னது லவ்வா? அது முடிஞ்சிச்சு, இப்ப கல்யாணம். அதுவும் வெக்கத்துல கொல்லி வைக்கப்போ. முதல்ல கோவிலை சுத்தி பார்த்துட்டு வரலாமா? கோயில சுத்தி பார்க்கல, நிறைய நேரம் இருக்கு. முதல்ல ஐயரை போய் பார்க்கலாம் வா. ஏய் நீ போ. ஜாகிரதை. ஐயரே, ஐயரே. யார்ப்பா அது? சுவாமி வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். என்னப்பா ஆதரிச்ச விஷயம்? பொண்ணோட வந்திருக்கேன். தயவு செய்து கல்யாணம் பண்ணி வைங்க. தாலியும் கொண்டு வந்திருக்கேன். ஏன்பா தம்பி, இது என்ன சினிமா நினைச்சுக்கிட்டியா? தாலி வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே கல்யாணம் பண்ணி வைக்க நல்ல நேரம் முகூர்த்தம் பார்க்கணும் இல்லையா? முகூர்த்தத்துல என்ன இருக்கு சுவாமி? அந்த பஞ்சாங்கத்தை புரட்டி நீங்களே பாருங்க. அரை மணி நேரத்துல கல்யாணத்தை முடிக்கணும். ஆபத்துல இருக்கேன், இந்தாங்க தாலி. தம்பி, முகூர்த்தம்ங்கிறது பொண்ணுங்களை பேசி மயக்கிற விஷயம் இல்ல. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலப்பா. அம்மா தாயே காப்பாத்துமா. காதலிக்கிறதுக்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டியது இல்ல, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நல்ல முகூர்த்தம் பார்த்தே ஆகணும். தம்பி, 4 நாள் இந்த கோயிலை மூடி வைக்க போறோம். 4 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கல்யாணத்தை முடிச்சு விடுறேன். அந்த பொண்ணு ரொம்ப அடக்கொடக்கமா இருக்காளே. கொஞ்சம் சாமி பக்தி குறைவு. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா அவளுக்கு எங்க இருந்து வரும் பக்தி? முதல்ல அந்த பிரச்சனையில எதுக்குங்க? எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. முடியாதுன்னா முடியாதுதான் சுவாமி. அப்படி சொல்லாதீங்க சுவாமி. நல்ல நேரம் இல்லாம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு சாஸ்திரத்துல இடமில்ல. 4 நாள்னா கஷ்டம் சுவாமி. இந்த ஆத்தா அதுக்கு ஒத்துக்க மாட்டா. சம்மதிக்க வைக்கலாம்ல. இந்த ஆத்தா ஒத்துக்க மாட்டா. நீங்க சொன்னா கேப்பா சுவாமி. ஆத்தா கேட்க மாட்டா. அந்த ஆத்தா கேட்க மாட்டா. வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன், எல்லாமே ட்விஸ்ட் தான். இப்ப பாரு முகூர்த்தம் இல்லையா, என்ன பண்றது? அட மென்டல், நாளைக்கு தான் முகூர்த்தம் இருக்குல்ல. 4 நாள் கோயில் சாத்திர போறாங்களாம். வெளியில போனா மாட்டிக்குவோம், தெரியும்ல. ரிலாக்ஸ். ஏய் என்னடி ரிலாக்ஸ்? கூல். ஏமா, நட சாத்திர டைம் ஆயிடுச்சு, எழுந்துருங்கோ, கிளம்புங்க. வீட்ல போய் மத்த கதைகளை பேசுங்கம்மா, கிளம்புங்க. எப்பா தம்பி கருப்பு பேண்ட், கிளம்புப்பா, கிளம்பு. நட சாத்திர நேரமாச்சு. எப்பா சீக்கிரம் கிளம்புங்க. ஏப்பா உனக்கு வேற தனியா சொல்லுமா, இருட்டிடுச்சு, கோயில் சாத்த போறோம், கிளம்புங்க. நம்ம வந்த வேலை முடிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சரி, என்ன பண்றது? முகூர்த்தம் இல்லையே. பக்கத்திலே கிராமம் இருக்கு போல இருக்கு. நைட் அங்க ஸ்டே பண்ணலாம். ஏமா, உங்களுக்கு வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? கிளம்புங்கம்மா. அதுக்குள்ள சாத்திடுவீங்க? ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குல்லம்மா. அதுவும் இல்லாம இந்த ஏரியா மோசமானது. நீங்க பொம்பளைங்க வேற, கிளம்புங்கம்மா. இப்படி பூசாரியே பயந்தா எப்படிங்க? இப்ப சாமியே பயப்படுற காலமா? ஆமா, தட்சணை போட்டீங்களா? போட்டோம் போட்டோம் போட்டோம். போடுறேன்னு சொன்னது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. என்னடி லைட்ஸ் எல்லாம் ஆஃப்ல இருக்கு?
சரி அங்க ஐயரு 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 என்ன ஐயரு? ஐயோ, ஐயர் போயிட்டாரா? என்ன லாக் பண்ணிருக்க? யாராச்சும் இருக்கீங்களா? சுவாமி 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 கதவு திறங்க. நம்ம உள்ள இருக்கிறது தெரியாம கதவு சாத்திட்டு போயிட்டாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். ஐயரே, செக்யூரிட்டி, சார் யாராவது இருக்கீங்களா? பூசாரி, சார் யாராச்சும் இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல போல் இருக்கு. சுவாமி, இந்த டென்ஷன்ல போன் இருக்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். ஒரு தடவை ட்ரை பண்ணலாவா? எங்க? ஐயோ, நெட்வொர்க் கூட இல்லையே. இந்தா உன் போன், நீ ட்ரை பண்ணு. ஐயோ, ஏன் போன்லயும் இல்ல. ச்சே, இருக்கிறது காட்ல. அப்புறம் எப்படி நெட்வொர்க் ஒர்க் ஆகும்? வந்து இங்க மாட்டிக்கிட்டோம். இந்த ராத்திரி நாம இங்க இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்ல. கதவை உடைச்சாச்சு, நம்ம எப்படியாவது வெளியில போயிடணும். நீ பாரு, அந்த பக்கம் பாரு, போ. அங்க 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 பாரு. ஜாக்கிரதை. ஹலோ ஹலோ, ஹலோ, யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க. யாரும் இல்லையா? ச்சே, யாராவது இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு சொல்லி கோயில முன்னாடியே சாத்திட்டு போயிட்டாரு. அவசரப்பட்டுட்டாரு அந்த சுவாமி. ச்சே. இந்த கோவில பாரு, எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. லைப்ரரியில கூட சவுண்ட் வரும், ஆனா இங்க பாத்தியா எந்த சவுண்டுமே வரல. அடியே மென்டல், என்னைய இமிடேட் பண்றத விட்டுட்டு எப்படி வெளியில போலாம்னு யோசி. இங்க மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன என்னாச்சு? ஏன் கத்துன? டேய், இந்த காட்டுல நிறைய கொலை நடந்திருக்கான். கோவில்லையும் பேய் எல்லாம் இருக்காண்டா. சரி, அதெல்லாம் விடு. ஒரு தடவையாச்சும் தைரியமா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுடா. எல்லாம் என் தலையெழுத்து. ஆக்டிங் தான் குறைச்சல் இப்போ உனக்கு. வா, அந்த சாமிக்கு கண்ணு இல்ல, நீ என் பக்கத்துல இருந்துட்டு வேற குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க. கதவை திறக்கிறதுக்குள்ள என்ன கொண்டுடுவீங்க போல இருக்கு. இந்த லாக்டவுன்ல ஏதோ ஒரு ஹோட்டல்லயோ இங்க பார்லயோ இருந்தா நல்லா இருந்திருக்கும். பாருன்னா பெக், ஹோட்டல்னா ஹக் இருக்கும்னா. அந்த மென்டல் சிச்சுவேஷன்ல அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். டேய் மென்டல், நான் பேய் இருக்குன்னு சொன்னதுனால பயமா? இங்க இத்தனை சாமி இருக்குல்ல, நம்மள காப்பாத்துறதுக்கு நாம பயந்தா சாமிய அவமானப்படுத்துற மாதிரி. நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. கூலா இருக்கலாம், நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயோ, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பயம் இல்ல. ஆனா அப்பப்போ கொஞ்சம் எனக்கு கான்பிடன்ஸ் மட்டும் குறையும். வேணும்னா நீ பாரு, இந்த கோயில நான் ஃபுல்லா சுத்திட்டு எப்படி வெளியில போலாம்னு நான் உனக்கு சொல்றேன். ஓகே, வெயிட், ஜாக்கிரதை. என்னடா தனியா போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல, நீ பயப்படுவேன்னு தான் நான் உனக்கு துணையா இருக்கேன். ஒரு நல்ல ஐடியா, இங்க வா. பூஜாரி ஐயா, செக்யூரிட்டி சார், நாங்க 2 பேருமே இங்க லாக் ஆயிட்டோம். இந்த லைவ் வீடியோ மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா எங்க 2 பேரையும் தயவு செய்து வெளியில கொண்டு வந்துருங்க. இப்படிக்கு பயத்துடன் உங்கள் சிரிகிரி. ஏய் பயந்தாங்கோலி, இது என்ன பிக் பாஸ் ப்ரோக்ராம்னு நினைச்சியா? ஏற்கனவே நம்ம 4 நாள் இங்க இருக்கணும், சாப்பாடு கூட கிடைக்காது. முதல்ல அத பத்தி யோசி. இந்த சிசிடிவி கேமராவை பத்தி இல்ல. சோ இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது இருந்துடலாம். எது நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும். காலையில வரைக்கும் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். சரியா? போலாம் வா, அந்தாக்ஷரி விளையாடலாம். அந்தாக்ஷரியா? அந்தாக்ஷரி ஓகே தான், அதுக்கு நைட்லியா? பேய் பிசாஸ் வர நேரடி. அந்த பூசாரி மட்டும் இந்நேரம் பூட்டு போடாம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு நமக்கு வெளியில கல்யாணமே நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூட நம்ம ரெடியா இருந்திருப்போம். என்ன என்ன சொன்ன? முதல் ராத்திரி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லு. பூட்டு. கரெக்ட். 2 பூட்டு இருக்கும்ல? எஸ். ஒரு சாவி பூசாரி கிட்ட இருந்தா இன்னொரு சாவி கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கும்.
சொன்னது கரெக்டா? என்னடா உன் பிரெயினும் வேலை செய்யுது? இது கோயிலா போச்சு, இல்லன்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். வா. அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? கிரி கிரி டேய் இங்க வா, நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கியா? வா. ஏய் என்ன விடு. வா. நான் வந்து ஒண்ணும் இல்ல. நான் வர மாட்டேன். நான் இந்த பயந்த கோழிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்ன விடு. அங்க பாரு. வா அங்க போய் பார்க்கலாம். பயப்படாத, வா. வாடா பயந்தாங்கோலி. நான் வர மாட்டேன். பயப்படாதடா. நான் உன்னை ஆண் புலின்னு நினைச்சேன், நீ பூனையா இருக்க. ஏய் வேண்டாம் வேண்டாம். ஏய் ஏய் வந்துரு. ஏய் ஒரு நிமிஷம். நீ கொஞ்சம் இரு, நான் பார்க்கறேன். டேய் பயந்தாங்கோலி, அது பொம்மைடா, வேணும்னா நீயே பாரு. ஏய் யூ, நீ பொம்மையா? பொம்மைடா. நான் சும்மா பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணேன், நீ நம்பிட்டியா? நீ நம்பியிருப்ப, நீ தான் மக்கு பொண்ணாச்சே. கிரி அம்மா. ஏய் கிரி, கோவில்ல கண்டபடி நடந்துக்கிட்டா சாமி கண்ணை குத்திடும். அம்மா தாயே, நான் அந்த பொம்மையை பார்த்து பயந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு நீ என்ன மார்க் போடுவ? கரண்ட் இருக்கிறதால தைரியமா இருக்க, ஒருவேளை கரண்ட் போயிடுச்சுன்னா? ஐயோ சொல்லிட்டியா? ஆமா, உனக்கு எவ்வளவு பயம்? இப்ப யாராவது கிட்னாப் பண்ண வந்தா விட்டுட்டு போயிருவியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும். இது பர்ஃபார்மன்ஸ் இல்ல சிரி, உண்மையாலே பயமா இருக்கு. அடி வயித்துல எனக்கு சில்லுன்னு இருக்கு. தீப்பெட்டி இருக்கா? என்கிட்ட எங்க இருக்கும்? நான் என்ன சிகரெட் அடிக்கிறேன்? அம்மா தாயே, எப்படியாவது தீப்பெட்டி கிடைக்கிற மாதிரி பாருமா. விளக்கு மட்டும் ஏத்திட்டா நம்ம கொஞ்சம் சேஃப் சிரி. அங்க போய் பார்க்கலாம் வா. பின்னாடி ஏதோ சத்தம் வருது, திரும்பி மட்டும் பாத்துறாத. நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. யாரோ ஃபாலோ பண்றாங்க சரி, என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாத. அம்மா தாயே, எப்படியாவது தீப்பெட்டி எங்க கைக்கு கிடைக்கணும். என்ன கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஐயோ, பின்னால இருந்து ஏதோ சத்தம் வருது. ஐயோ, அது பேப்பர்டா. ஐயோ, பேப்பர் கூட என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுது. இருக்கட்டும். ஐயோ, அந்த நகைகளை பாரு, எவ்வளவு பளபளன்னு இருக்கு. நீயும் ஒரு பொண்ணாச்சே, உன் புத்தி எங்க போகும்? பார்க்க வேண்டியது நகைகள் இல்ல, அம்மனோட உருவத்தை பாரு. அருள் தருவா, காப்பாத்துவா. அம்மா தாயே, கல்யாணத்துக்கே இவ்வளவு கஷ்டங்களா? இன்னும் கல்யாணம் பண்ணனதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டங்களா அனுபவிக்க போறோம் தெரியல. காப்பாத்துமா. இங்க என்னடா பண்ற? சாவியை தேடுறேன். டேய் மெண்டல், முதல்ல ஸ்டோர் ரூம்ல செக் பண்ணு. போ போ போ. ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலவா? பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? நீ என் ஈகோவை டச் பண்ணிட்ட. வேணும்னா பாரு, பூனையா போயிட்டு புலியா திரும்பி வருவேன். டேய், இப்போ என்ன சொன்ன? பசிக்குது. ஆப்பிளா? ஆப்பிள். தலை எழுத்துடா. இந்த பொடி. கிளம்பு. சரி.
என்னது இது நவாப்பழ டேஸ்ட் வருது? இங்க எங்க ஏதாவது எடுத்துடணும், அப்பதான் நம்ம வெளியில போக முடியும். யாரோ கதவை திறக்கிற மாதிரி இருக்கே. யாரா இருக்கும்? இங்க எதுக்கு வந்திருக்கானுங்க? டேய் அண்ணா, அந்த சிசி கேமராஸ் ஆஃப் பண்ணு. சரிண்ணா. இந்த பக்கம் வரானா? ஐயோ, இவங்க எல்லாம் யாருன்னே தெரியலையே. ஒருவேளை திருடனுங்களா? கோவில்ல கொள்ளையடிக்க வந்திருக்கானுங்களா? அம்மா தாயே. அண்ணா, சிசிடிவி கேமரால ஆஃப்ல தான் இருக்கு. நீ ஆஃப் பண்ணியா ஐயரே? கூட்டி கொடுங்கன்னா தேவஸ்தானத்துக்கு வருமானம் இல்லைன்னு கொடுத்த சம்பளத்திலையும் பாதி கம்மி பண்ணிட்டீங்க. இதுல பூசாரிகளும் கமிட்டி ஆளுங்களும் எப்படி வாழ்றது? சரி, வேற ஏதாவது கேட்டா உங்க சாமியவே கேளுங்கன்னு அரசாங்க அதிகாரிகள் சொல்றாங்க. பாவம் அம்மன் மட்டும் 20 kg தங்கத்தை எத்தனை வருஷம் தான் சுமப்பாங்க? இது ஒரிஜினல் மாதிரியே தெரியுற டூப்ளிகேட் நகைங்க. அம்மா, நீ தான் எங்களை காப்பாத்தணும். டேய் அண்ணா, போய் அம்மனோட சுமைய குறைக்கடா. அடேய், சுத்தபத்தமா இருக்கியா? நல்லா தேய்ச்சி குளிச்சியா? புது துணி கூட போட்டுட்டு வந்திருக்கான் ஐயரே. இப்ப எதுக்குடா கோவப்படுற? குளிச்சுட்டு வர்றதுக்கு நாம இங்க ஒன்றும் பிரசாதம் சாப்பிட வரல, நகையை திருட வந்திருக்கோம். போங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. எதுக்குடா இங்க நிக்கிறீங்க? போங்க. தேவையில்லாம போலீஸ்க்கு டவுட் வர வைக்கிறோம். நம்ம தான் மாஸ்க் போட்டு வேலை பார்க்கறோம்லங்க. அதுக்கு எதுக்கு சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ண சொன்னீங்க? ஐயரே, டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிருச்சு. உன் பேக்க பார்த்து ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு போலீஸ்காரங்க சொல்லிடுவாங்க. உண்மை நம்புறியா? அது என்னமோ உண்மைதான். ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் பரதேசிங்க? நல்ல வேலை நம்மள திட்டல. ஐயரே, சொல்லுங்க தம்பி. என்ன இருந்தாலும் உனக்கு முன்பார்வை அதிகம். கேமரா ஆஃப் பண்ணது நீதானே? ஆமாப்பா, எதை ஆஃப் பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஐயரே, நாடகம் ஆடுறியா? என்னமோ கமிட்டி மெம்பர், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சாமி நகைய கொள்ளையடிக்க வந்திருக்கீங்களா? பாத்துக்கிறேன். ஐயா, என் தகுதிக்கு மேல வேலை செய்யறேன். வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வார்த்தையை மீறக்கூடாது, பாத்துக்கோங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது நீ செத்த. நான் எதுக்கு வாயை திறக்கிறேன்? முகூர்த்த நேரம் நல்லா இருக்கு. ஆமா, திவ்யமான முகூர்த்தம்னா பாத்துக்கோங்களேன். இன்னும் 20 நிமிஷத்துல எல்லா வேலையும் நம்ம முடிச்சாக்கணும். இல்லன்னா ராவு காலம் வந்துடும். அந்த நேரத்துல அமிர்தம் கூட விஷமாயிடும். வேலை முடிஞ்சதும் நீயும் அமிர்தம் எடுத்துக்க. ஐயோ, நான் அப்படிப்பட்டவன் இல்லையா. நான் ஒரு சுத்தமான பிராமணன். ஏதோ லாக்டவுன்ங்கிறதால வருமானம் இல்லாதால இந்த வேலையை செய்யறேனே தவிர, எவனோ ஒரு முட்டா பையன் என்கிட்ட சொல்லாமலே என் கையில பணத்தை வச்சு இந்த வேலைக்கு ஒத்துக்க வச்சுட்டான்.
ஐயோ பார்த்துட்டாங்களே, மாட்டிக்கிட்டோமா? ஐயோ இந்த கத்தியும் கடப்பாறையும் எங்கிருந்து வந்தது? பூசாரி, நான் தான். இதெல்லாம் என்ன கண்டபடி கீழே கிடக்குது? அது என்னமோ தெரியல தம்பி. இந்த வாட்ச்மேன் சரியா இங்க வேலை செய்ய மாட்டேங்கிறான், அங்க எதையும் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறான். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? தூக்கி போடுங்க அந்தாண்ட. வாங்க 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 வாங்க. பூசாரி ஐயா, உன் முகூர்த்த நேரம் நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. மொத்தத்துல வேலை நல்லபடியா முடிஞ்சது. சந்தோஷம். எல்லாம் அந்த ஆத்தா கருணை. வாங்க ஐயா. டேய், எடுறா, எடு. என்னடா அது? செத்தாண்டா. அம்மனோட நகை சுமைய குறைக்க சொன்னா உன் பாக்கெட்ல சுமைய ஏத்திக்கிறியா? அம்மனை நான் ஏமாத்தலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த கூடாதுடா. தெரியாம பண்ணிட்டேனா? மன்னிச்சிருக்கடா. அண்ணா. அண்ணா. அண்ணா, வேணாண்ணா. அண்ணா, விட்டுருங்கடா. அண்ணா, அண்ணா. அண்ணா, விட்டுருங்கடா. அடிச்சே கொண்டுட்டானே. அவனை தூக்கி போடுங்கடா. யாரா அவ? போய் அவளை இழுத்துருவாங்கடா. மெம்பர் ஐயா, நீங்க என்னதான் இருந்தாலும் அதிர்ஷ்டக்காரரு. என்ன அதிர்ஷ்டம்? நீயும் இதுல பங்கு வாங்கிக்கிறல்ல, நான் மட்டும் எடுத்துக்கிறேன். மூடிட்டு இரு. வா போலாம். அடடா, நான் அப்படி சொல்லலங்க. உங்களுக்கு கோயில் நகையோட சேர்த்து ஒரு குமரியும் கிடைச்சிருக்கா பாருங்க. நீங்க பொண்ணுன்னா குதிப்பீங்களே. சரிங்க, என்ன பேசுறேன் ஒன்னும் சொல்ல. டேய், அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பரதேசி?
நல்லா ஓடுறியா நீ? ரன்னிங் ரேஸுக்கு போனா நீ தான் ஃபர்ஸ்ட்ல வருவ. ஓடி. பூசாரி ஐயா, முகூர்த்த நேரம் நல்லா இருக்கா? இன்னும் 1 மணி நேரத்துக்கு கெட்ட நேரம் தான் ஐயா. செய்யறது கேடு கெட்ட வேலை, அத நல்ல முகூர்த்தத்திலேயே செய்யலாம். ஏய் ஏய், ஆமா, உனக்கு நல்ல வீடியோ எடுக்க தெரியும்ல? 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை நல்ல தெளிவா ஷூட் பண்ணு. அதை யாருக்கு காட்டணுமோ காட்டிக்க. எவன் வந்து புடுங்குவான்னு நானும் பாக்குறேன். சிரி போனுக்கு இங்கதான் எங்கேயோ சிக்னல் கிடைச்சிச்சு. அங்க அங்க ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சார், நான் இந்த காட்டுல இருக்கிற லக்ஷ்மி தேவி டெம்பிள்ல நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டோம் சார். அவங்க யாருன்னே தெரியல. ஒரு 8 பேர் திருட வந்திருக்காங்க சார். நான் கட்டிக்கு போற பொண்ணை புடிச்சுக்கிட்டாங்க சார். தயவு செய்து வந்து எங்களை காப்பாத்துங்க சார். ஹலோ, யாரடி நீ? திருடன் போலீஸ் விளையாட்டு நல்லா விளையாடுற. அது என்ன மோடி கண்ணா மூச்சி ஆட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வா, கோயிலுக்கு பின்னாடி போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கலாம். சார், கோவில்ல நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை கவனிக்காம போட்டுட்டு போயிட்டாங்க சார். என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன் ப்ளீஸ். ஓ சரி ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ப்ளீஸ். அடியாத்தி, என்னம்மா அது கெட்டப் மாத்திரிக்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். யாருமா நீ? இந்த கோயிலுக்கு ரெகுலர் டிவோட்டிஸா? அப்படி பார்த்ததே இல்லையே. அப்படி இருந்து என்ன எப்படிமா கண்டுபிடிச்ச? ஓ, அம்மன் அருளா இருக்கான் இரு. அம்மனோட அருளா? அம்மா தாயே, வீடியோ நல்லா எடுத்திருக்க, ஆனா போன் தான் ரொம்ப பழைய மாடல். ஆனா எங்க பூசாரி அப்டேட் போன் தான் யூஸ் பண்ணுவாரு. அது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். வா, செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐயோ, இந்த செல்ஃபி பேர சொல்லி நிறைய பண்ணலாம்ல. பர்ஃப்யூம் பேர் என்ன? வேணும்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிக்கோங்க. என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன் ப்ளீஸ். செல்போன்ல இருந்து டெலீட் பண்ணலாம், ஆனா உன் பிரெயின்ல இருந்து எப்படி டெலீட் பண்றது? நாக்கு ரொம்ப மோசமானது. நரம்பு இல்லாதது கூட யார்கிட்ட எப்ப என்ன சொல்லணுங்கிறத தெளிவா சொல்லிடும். பொம்பளைங்க ரகசியத்தை மறைச்சு வைக்க மாட்டாங்கம்மா. இந்த அழகு தேவதைய அலங்கோலப்படுத்திடுங்க கமிட்டி மெம்பரே. ஏய், துர்முகூர்த்தம் முடிஞ்ச உடனே இவட கொண்டு போய் ஊர் எல்லையில கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணமாச்சே. அண்ணா, இவ்வளோ அழகான பொண்ணை ஒண்ணுமே பண்ணாம கொள்றேன்றீங்களாண்ணா? ஏற்கனவே லாக்டவுன்ல எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. ஊட்டிட்டு போலாம் வாங்க. எதுக்கு முகூர்த்தம்லாம் பார்த்துக்கிட்டு? லவ் யூடா. எனக்கு அடுத்த வாரிசு நீ தான்டா போ. ஆனாலும் கோயில்ல சாமி சாப்பிடாம பூசாரி சாப்பிட முடியுமா? என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்கிறீங்களா? மேட்ரை உன்கிட்ட சொல்லல பூசாரி, என் ஆளுங்க கிட்ட சொல்றேன். ஏற்கனவே ஐபிஎல் மேட்ச், யாரு யாரு எவ்வளவு நேரம் ஆடுறாங்கன்னு இங்கேயே முடிவு பண்ணிடலாம். அண்ணா, ஒரு சில நேரத்துல கேப்டன் தோனியை விட புதுசா வர பிளேயரும் நல்லா விளையாடுவாங்க. இந்த 1 ஹவருக்கு அப்புறம் எல்லாரும் 6க்கு மேல 6 தான். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க. ஏண்டி இப்படி துடிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொன்னதை கேட்டேன்னு வச்சுக்க. டிவியில ஒரு நியூஸ பார்த்தேன். ஒரு காதல் ஜோடி சூசைடுன்னு இன்னைக்கு பேப்பர்ல கூட வந்தது. பாவம், ரொம்ப இளம் வயசு, பியூர் லவ். சில பேர் தற்கொலைன்னு நினைச்சுக்கிட்டாங்க.
இன்னும் சில பேர் லவ் ஃபெயிலியர்னு நினைச்சுக்கிட்டாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா அது தற்கொலை இல்ல, கொலை. ஊர் எல்லையில காதல் ஜோடிங்க 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல. இது என்ன நியூஸ்டா? லைஃப் லாங் அவன் கூட தானே இருக்க போறா, ஒரு நாள் என் கூட இருக்க சொன்ன, ஒத்துக்கல. பாவம். இப்ப எங்க இருக்காங்களோ என்னவோ. வீடியோ எடுக்கிற வீடியோ நசுக்கி நசுக்கி போட்டுருவேன். சரி ஐயா. ஐயோ, நான் ரொம்ப வயசானவம்மா, என்னாலலாம் அது முடியாதுமா. என்ன இதுல இழுக்காத. நீ எதுவும் பயப்படாதம்மா, என்னால எதுவும் பிரச்சனை இல்லை. இவங்க நல்லவங்க. ஏன்பா கமிட்டி மெம்பர், ரேப்போட முடிச்சுக்குங்கப்பா, கொலையெல்லாம் வேணாம்ப்பா. உனக்காக சப்போர்ட் பண்ணமா. நீ எந்த திமிருத்தனமும் பண்ணாம கோஆபரேட் பண்ணேன்னு வச்சுக்க, ஒரு அரை மணி நேரத்துல அவங்கவுங்க வேலையை அவங்க முடிச்சிட்டு உன்னை விட்டுருவாங்க. சரியா? சரி சரி, ஒரு மணி நேரம், சரி 2 மணி நேரம் மணிக்கணக்கில் பண்றது. டேய் என்னடி மரியாதையா சொன்ன உனக்கு புரியாதா? வீடியோ எடுத்து எங்களை போலீஸ்ல மாட்டி விடலாம்னு நினைச்சியா? இப்போ உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். உன்னை என்ன பண்றேன் பாருடி. என் முகத்திலேயே காரித்து புரியா? டேய் யாருன்னு பாரு. ஆகாசி கிட்டமா. டேய் அந்த பேக் எடுத்து உள்ள வைங்க. சீக்கிரம் போங்கடா. டேய் வாயை திறந்த கொன்றுவேன். திரும்படி. டோர் ஓபன் பண்ணு. அம்மனோட நகையை திருட்டு பசங்க சார் இவங்க. இவங்களை விடாதீங்க சார், ப்ளீஸ் சார். வேணும்னா என் போன்ல ப்ரூஃப் இருக்கு சார். யாரா இந்த பொண்ணு? ப்ளீஸ் சார். என்ன பண்றீங்க? எவனும் பேச மாட்டேன்றீங்கடா. ஒழுங்கா திருட கூட தெரியாதா உங்களுக்கு? எவ்வளவு நேரம் நான் நகையை கொண்டு வர்றதுக்கு? இந்த நேரத்துக்கு வெளியில புது நகைகளையே செஞ்சிருவாங்க. அட போங்கடா, உங்களை நம்பினம் பாரு, என்னோட தலை எழுத்துடா. ஏன் 1 மணி நேரம் பொறுத்துக்க முடியலையா? அப்படி பெருசா கண்ணை ஆட்டிக்கிட்டு வந்துட்ட. நானா வரலடா, ஒருத்தன் வரவழைச்சான்.
இந்த கோவில்ல இந்த பொண்ணோட சேர்த்து இன்னொருத்தன் இருக்கான். அவன் நீங்க போட்டிருக்கிற அண்டர்வேரோட பிராண்ட் கூட சொல்றான்டா. அந்த கால் எனக்கு வந்ததுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. அந்த காலை வேற எவனாவது எடுத்திருந்தா இந்த நேரத்துக்கு சென்ட்ரல் ஜெயில நம்மள களி தின்னுகிட்டு இருந்திருப்போம். கோவில்ல கொள்ளடிச்சா வெயில் கூட கிடைக்காது தெரியுமா? எருமை மாதிரி வளர்ந்துருக்கீங்க. ஐயா, இந்த பரதேசிக்கு எவன் வேலை கொடுத்தானோ அவனை சொல்லணும். லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கியிருப்பான் பொறுக்கி பையன். அவ்வளவு உயரமா இருக்கா, இவ்வளோண்டு கூட இல்லையாங்க. என்னது? மூளைங்க. ஏய், என்னடா ஒளிஞ்சிட்டு இருக்கியா கோழப்பயல? எங்க உன் கேர்ள் ஃப்ரெண்ட சீண்டிக்கிட்டு இருக்கோம், உடனே என்னடா புடிக்கிட்டு இருக்க? ஆவலியா நீ வரலன்னு வச்சுக்க, எனக்கு கோபம் வந்துடும். டாக்டர் அத பிபின்னு சொன்னாரு, அது வந்தா நல்லதுக்கு இல்லையா? எனக்கு இல்லடா, அது எவனால வருதோ அவனுக்கு. டைமை வேஸ்ட் பண்ணாம வந்துரு. ஏய், இவ்வளவு நேரம் திருட்டு ரேப் மட்டும் தான் கமிட் ஆன, என் கையால கொலை பண்ண வச்சிராத. சீக்கிரம் ஆயம்பா. கேக்குதா இல்லையா? தம்பி, நான் பண்ணா நல்லா பண்ணுவேன் கல்யாணத்தை. ஆனா இவர் பண்ணாருன்னா மோசமா பண்ணுவாருப்பா கல்யாணத்தை. சீக்கிரம் வந்துரு. சார், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் சார். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். எங்களை விட்டுடுங்க. உங்களை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ப்ளீஸ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு பசு புலி கதை சொன்னாரு. பசு சொன்ன கதைய கேட்டு புலி விட்டுருச்சான். ஒருவேளை பசு மட்டும் வராம இருந்தா புலி பசியோட செத்து இருக்கும்ல. சின்ன வயசுலயே இந்த கதையை எங்க அப்பா சொன்னாரு, எனக்கு பிடிக்கல. நான் வயசுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இப்போ நீ சொல்ற இந்த கட்டு கதைய நான் எப்படி நம்புவேன்னு நினைச்சேன்? ஏன்பா கமிட்டி மெம்பர், அந்த போனை இப்படி கொடு. இவன் தான் யா இந்த பொண்ணோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டு வந்தா முகூர்த்தம் சரியில்லைன்னு விரட்டி விட்டப்பா. போடுங்க. அந்த பரதேசிக்கு உங்களுக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். டேய், போய் அவனை எடுத்துட்டு வாங்கடா. இங்க நாடகமே நடக்குது. போங்கடா. வாங்கடா. இனிமே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரி ஐயா, நீங்களாவது என்ன விட்டுட சொல்லுங்க ப்ளீஸ். சரி ஐயா. பசியோட இருக்கிற 2 புலிக கிட்ட புள்ளி மாநாட்டம் நீ வந்து மாட்டிக்கிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? சாப்பிடட்டும். என்னடா அவன் எங்க தேடியும் காணோம். என்னடாச்சு? அவன் கிடைக்கலையா? எங்கேயும் கிடைக்கலடா, மொத்தமா பார்த்துட்டோம். இறை எங்க இருக்கும்போது மீன் ஏன் வராதுன்னு நானும் பார்க்கறேன். எப்படி எங்க வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஏய், ஏய், ஐயரேடா. அண்ணா வேண்டாம், அவளை எதுவும் செஞ்சிடாதீங்கண்ணா. நான் வந்துடுறேன். நான் வரேண்ணா. திருட்டு பயல. வரேன். வந்துட்டேன். வாடா. அண்ணா மன்னிச்சிருக்கண்ணா. அண்ணா விட்டுருக்கண்ணா. பக்கத்துல வாடா. அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. இங்க மாட்டிக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டே இருக்க. அண்ணா அடிக்காதீங்கண்ணா, எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அண்ணா விட்டுருண்ணா. உன்னை நான் சுட்டு தள்ளிடுறேன்டா. வேண்டாண்ணா. ஏய், இந்த பக்கம் வா. ஏய், இந்த பக்கம் வா. அரை மணி நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கண்ணப்படி. அம்மா ஓடா. ஐயப்பா. சரி, இந்த பக்கம் வா.
இதோ கவனி சரி. யாராச்சும் கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சுட்டுருவேன். என்னடா நீங்க? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். எதிர்பாராத இங்க மாட்டிக்கிட்டோம். நாங்க இங்க நடந்தது வெளியில சொல்ல மாட்டோம். எங்களை விட்டுருங்க சார் ப்ளீஸ். உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் சார். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம் சார். விட்டுருங்க சார். விடாதீங்கடா. சரி நான் வர வரைக்கும் இங்கே நீ இரு. மறுபடியும் நீ அவங்க கண்ணில் பட்டுட்டீங்கன்னா என்னால உன்னை காப்பாற்ற முடியாது. ஓகேவா? நானே வரேன். நானே போயிட்டு வந்துடுறேன். கிரி அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஜாக்கிரதை. சூரன் போல மண்மேலே எழுந்து நின்றான். வேள்வியாகி அக்னி ஜுவாலை போலே எரிந்தான். கடை உடைத்து நிற்கும் வெள்ளம் போல காட்டாராய் வந்தானே. சம்ஹாரம் செய்தானே. தாக்கத்தான் வந்தானே. ஒற்றையாளா எதிர்த்து நின்றானே. வாடா வாடா ஒரு புயலா வாடா. தீரா தீரா பார்த்தாளே தீடா. விண்ணில் விண்ணில் இடி போல சத்தம். போரம் நின்ற தீராது யுத்தம். வாடா வாடா ஒரு புயலா வாடா. தீரா தீரா பார்த்தாளே தீடா. விண்ணில் விண்ணில் இடி போல சத்தம். போரம் நின்ற தீராது யுத்தம். சந்திரவனமே வந்திரம் வீரா. படபட வெனவே விழுந்திரம் இடியா. தகதக வெனவே எழுந்திரம் தீயா. தாக்க வந்தானே. கடகட வெனவே ஓடின காலா. சரசர வெனவே அடித்தின புயலா. படபட வெனவே எழுந்திரம் மலையா. எதிர்த்து நின்றானே. காலமே கனவை கலைத்ததே. எதிர்த்த நிற்கவே அல்லாடுதே. நெஞ்சிலே கார தேங்கவே. தைரியம் இல்லாமல் கரையேறுமா. பயம் கொள்ளும் சின்ன குழந்தை போல. வழியின்றி நீயும் விழித்தேங்கிட. இவனுள்ளே வீரம் தூண்ட வழியை காட்டும் தெய்வமா.
புயலவாடா தீரா தீரா பார்த்தாளே தீடா விண்ணில் விண்ணில் இடி போல சத்தம் ஓரம் நின்ற தீராது யுத்தம் வாடா ஓ வாடா வாடா ஒரு புயலவாடா தீரா தீரா பார்த்தாளே தீடா விண்ணில் விண்ணில் இடி போல சத்தம் ஓரம் நின்ற தீராது யுத்தம் சந்திரவனமே வந்திரம் வீரா படபடவெனவே விழுந்திரம் கிளியா தகதகவெனவே எந்திரம் தீயா தக்கவன் தானே கலகலவெனவே ஓடின காலா சரசரவெனவே அடித்தின புயலா பலபலவெனவே எழுந்தின பழையா எதிர்த்து நின்றானே ஏய் கிரி வா போயிடலாம். ஏய் மங்குனேஷ் ஏ நாய ஓட்டு பல்லு பேந்துரும் அடிங்க நான் தான்யா யார நினைச்சுக்கிட்டீங்க நான் தான்ப்பா பூசாரி டேய் யாரா அவன் சின்னோண்டா பயந்துட்டு நம்மள பெருசா பயமுறுத்திட்டு போயிட்டான் யாரா இருந்தாலும் கோபத்துல அடிப்பாங்கப்பா அவன் என்னடா பயத்துல அடிச்சிட்டு போறான் ஏய் போட்டு தள்ளிடுறவன எங்க போடுறது அவன் எப்பவோ ஓடி போயிட்டான் ஓடிட்டானா ஓட்டம் விடு அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனே போயிடுவான் அவன் பண்ண பாவத்துக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம்டா போகும்போது நகையும் ஆட்டைய போட்டு போயிட்டான் ஒய்யால பேகையுமா எடுத்துட்டு போயிட்டான் ஏய் எவன்டா உனக்கு போலீஸ் வேலை கொடுத்தது பரதேசி ஒரு பக்கம் நகை போயிருச்சுன்னு சொல்றான் நீ பேக் போயிருச்சுன்னு கவலைப்படுற பரதேசின்னு சொல்றியாடா பண்ணாட பரதேசி நகைகளுக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம் அந்த பேக்ல தான்டா இருக்கு பேகா இந்த பேக் நம்ம கிட்ட தான் இருக்கு டேய் இயரிங்ஸ் கூட விட்டு வைக்கலடா அந்த புண்ணாக்கு அத தான்டா நானும் சொல்றேன் ஏய் எந்திரிங்கடா எந்திரிங்க எந்திரிங்கடா எந்திரிங்கடா ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா அவனுக்கு அரை மணி நேரம் ஆகும்டா அவன் எழுந்து நிக்கணும் அவனை பிடிக்கணும் அவனை கொண்டு வந்து இங்க நிறுத்தணும் எல்லாம் அம்மனோட தயவு அப்படின்னா பேக்ல கொஞ்சம் பணம் நாம எடுத்துக்கிட்டு மத்தத டீல்காரங்கிட்ட கொடுத்துடலாம் ஹாஸ்பிட்டல் பில்லுக்க அண்ணா என்னடா காந்திஜி பிளேஸ்ல மகேஷ் பாபு இருக்காருண்ணா மகேஷ் பாபுவா அண்ணே நம்ம பவன் ஸ்டார் பவன் கல்யாண் கூட இருக்காருண்ணே பவன் கல்யாணம் பவர் ஸ்டார் பவன் ஏய் டூப்ளிகேட் பணம்டா பணம் கூட போயிடுச்சுடா டூப்ளிகேட் எதுன்னு கூட உனக்கு தெரியலையா ஏய் நான் அந்த ஐயரை தான்டா பார்க்க சொன்னேன் டீல நீ பேசிட்டு என்ன போய் பார்க்க சொல்றியடா டிபிடி ஏய் அந்த டீல பேசினது இந்த நகையெல்லாம் கொள்ள அடிச்சது ஒருத்தன்டா டேய் அர்ஜென்ட்டா அவன் மேல நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆமாமா ஏய் பைத்தியக்கார லூசு நான் யாரா கொரியர் பாயா ஏய் ஏன் ஐடியா படி சிசி கேமராஸ் எல்லாம் ஆன்ல தான் இருக்கும் டேய் போய் பாருங்கடா ஆமாண்ணே எல்லாம் ஆன்ல தான் இருக்கு அவன் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கான் பிளான் பண்ணி கோயிலுக்கு வந்திருக்கான் பிளான் பண்ணி கோயில்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் பிளான் பண்ணி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான்
அப்படின்னா அவன் பண்ணதெல்லாம் ஆக்டிங்கா? அவன் நம்ம எல்லாரையும் நான் அடிச்சிட்டான். ஒரு தடவை அந்த பக்கம் பாரு. ஏ ஐயரு, வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்க அவன்? எனக்கு என்னங்க தெரியும், நீங்க 2 பேரும் தானே பேசிக்கிட்டீங்க. கோயில் நகை வேணும், 25 லட்சம் ரூபா நான் தரேன்னு கூட சொன்னேன்ல. என்னடா போலீஸ்காரங்கிட்டே கேம் ஆடுறியா? அங்கிள் 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 அங்கிள், உண்மையா இல்லையான்னு உங்க கார் டிக்கி ஓபன் பண்ணி பாருங்க. ஐயரு, ஐயரு இருக்குங்க தாங்க. உண்மையாவே அனுப்பியிருக்காங்க. 15 லட்சங்க. இவனை நம்பலாம் ஐயரு. என்னத்த நம்புறது? கோயிலுக்குள்ள இருக்கிற அம்மனோட நகை 50 லட்சம் இருக்கும். இவன் நமக்கு 15 லட்சம் தான் தரான், மீதியா அடிச்சுட்டான். இதுல பங்கு எப்படி பிரிக்கிறது? அவசரத்துல போன கீழே வந்துருச்சு பாரு. ஓஹோ, ஹலோ, யாரு? பூசாரி, என்ன ஆபீசர்கிட்ட எதுமோ சொல்ற? ஆமா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தது, அதான் சொன்னேன். ஒரு தடவை முதுகு பின்னாடி திரும்பி பாரு. திரும்பிட்டேன். அங்க ஒரு பேக் தெரியுதா பூச்செடி கிட்ட? ஆமா. எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். பணம் நிறைய தான் அனுப்பியிருக்கான். இதுல ஒரு 15, மொத்தம் 30 லட்சம். ஹலோ, நாளைக்கு காலையில தங்கம் மொத்தம் முன்னாடி இருக்கும். The deal is on. குட் லக். மார்னிங் சந்திக்கலாம் அங்கிள். டேய், பூசாரி வராரு, என்ன பண்ணலாம்? பாத்துருவாரு போலயே. அப்பாட, போயிட்டாரு. சரி சரி, அங்க அங்க பூசாரி பூசாரி. பூசாரிக்கு என்னாச்சு? பூசாரி என்னாச்சு சொல்லு. என்னாச்சு? பூசாரி என்னாச்சு? வேற என்ன ஆகும்? ஒன்னும் ஆகல. பூசாரி போயாச்சு. போயிட்டாரா? போயிட்டான். ஆனா இதுக்கு முன்னாடி கோயில்ல நடந்த தவறுகள் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கோயில்ல மட்டும் நடக்கவே கூடாது. சிசிடிவி கேமரா ஸ்டாப் பண்ற வரைக்கும் நாம 2 பேரும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கதான் சிசிடிவி கேமரா. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம கோல்டு எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடணும். ஓகே? தங்கமும் நம்மளதுதான். அடுத்த கோவில் எங்க? தமிழ்நாடு கேரளா பார்டர், பெருங்கூத்து கடல், விஷ்ணுமாயா டெம்பிள். ஓகே? அப்பா, அந்த நகைகளை பாரு, எவ்வளவு பளபளன்னு மின்னுதுன்னு. டேய், இங்க என்னடா பண்ற? போய் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணு. போ போ. நான் கிளம்புறேன். இந்த ரகசிய வேட்டையில வெற்றி எனக்கு தான். அடங்கொக்க மக்கா, சரியான நேரத்துக்கு வந்துட்டானுங்களே இந்த பரதேசிங்க. இவங்க கண்ணில் படாம தங்கத்தை எடுத்துட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும். சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டா அவங்க தோன்ற குழியில அவனுங்களே விழுந்துருவானுங்க. அப்படின்னா இப்ப நாம ஒண்ணும் பண்ண முடியாதா? எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதியா. சிசி ஃபுட்டேஜ் ஆன் பண்ணா எல்லாத்துலயும் நம்ம மூஞ்சி தான் தெரியும். ஏன் யூகம் என்னன்னா, அவன் சொல்ல மாட்டான், அந்த பொண்ணும் சொல்ல மாட்டான், நாமளும் இத சொல்லக்கூடாது. உன் குத்தமா ஏன் குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல. அது சரி, இப்ப அவங்க 2 பேரும் எங்க இருப்பாங்க? வணக்கம் சுவாமி, நாங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்தாங்க தாலி. இன்னைக்கு முகூர்த்தம் இல்லப்பா, நாளைக்கு வாங்கோ. சுவாமி, நாங்க சொல்ல மாட்டோம் சுவாமி. சரிங்க சுவாமி, நாளைக்கு வரோம். ஓகே சுவாமி. டேய், மரியாதையா தங்கத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கடா. சார், அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது சார். டேய், நீ எது பண்ணாலும் நல்ல முகூர்த்தத்தை பார்த்து தான் பண்ணுவியாம. நீ கூட நல்ல முகூர்த்தத்துல தான் கிடைச்சிருக்க. நீ தான் தங்கத்தை மொத்தத்தையும் சுருட்டினதா. இதோ இந்த வீடியோல மொத்தத்தையும் அனுப்பிச்சிட்டான்டா அவன். மொத்தத்தையும் அனுப்பிட்டானா? அறிவு கட்ட முட்டாள், இத கூட மேனேஜ் பண்ண முடியல. அப்பாடா, நான் மாட்டிக்கல. டேய், இடுப்ப அவுட்டர் ரிங்கோட வச்சு புகழ்ந்தது நீ தானே? அடங்கொக்க மக்கா, அவன் எண்ணெயும் விட்டு வைக்கலையே. நீயும் மாட்டினடா.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.